உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதான விசுவாசம். கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்ம அவங்கள கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் இருக்கும்படியாக நம்ம விசுவாசிக்க வேணும், அவங்கள கண்டித்து நடத்த வேணும். அப்போ அதுக்கு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை விசுவாசிக்கிறதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவான விசுவாசத்தை பேசலை. பொதுவான விசுவாசம் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போகிறேன். இப்போ ஒவ்வொரு காரியத்துக்காகவும் தனிப்பட்ட ரீதியில் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய மன சமாதானத்துக்கு நீங்கள் விசுவாசிக்கணும், சுகத்துக்கு விசுவாசிக்கணும், சுற்றுமா இருக்கவங்கள்ட்ட சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு விசுவாசிக்கணும், பிள்ளைய கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுக்கு விசுவாசிக்கணும், பிள்ளைய நல்லா படிக்கிறதுக்கு விசுவாசிக்கணும், பிள்ளைய நற்குணசாலிகளாக இருக்கிறதுக்கு விசுவாசிக்கணும். நம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடக்கிறதுக்கு விசுவாசிக்கணும். அதான் விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் விசுவாசம் இருந்தால் கவலை இருக்காது. விசுவாசம் இருந்தால் எது நடக்குமோ நடக்காதோங்கிற அப்படி மனநிலை இருக்காது. அப்போ அதாவது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறத பற்றி பேசுகிறாரு. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது தள்ளுண்டு போன்றார். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு இடத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான, அதாவது விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவருமான அப்படின்னா அந்த விசுவாசம் பூரணப்படணும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசம், அது அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் 99 வயசாக வரைக்கும் விசுவாசம் அந்த மாதிரி பிள்ளையை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு விசுவாசிப்பிட்டான். அப்போ பூரணமாயிருச்சு, ஈசாக்கு பிறந்துட்டான். இப்போ இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாரும் விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பிசாசில் சண்டை போட்டு பிசாசு துரத்தி விடுறதில்லை. நாம் கர்த்தருக்குள்ளே பலனடைய நமக்கு அறிவையும் கொடுக்குறாரு, அபிஷேகத்தையும் கொடுக்குறாரு. அந்த அபிஷேகத்தோட அறிவோட வசனத்தை பேசி, கர்த்தரை அறிகிற அறிவினால் அந்த வசனத்தை பேசி பிசாசை எதிர்த்து நின்று அவனை துரத்தணும். சும்மா யாராவது தலையில் கையை வச்சு சுகம் வந்துடாதா அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர். சும்மா ஏதோ தலையில் கை வச்சு சுகமாகறதில்ல. அது இல்லவே இல்லைன்னு சொல்லலை நான். ஏன்னா ஏசுனார், கையை வச்சார், சுகமாக்கினார் எல்லாம் தெரியுது. ஆனால் இப்படி கையை வச்சு சுகமாக்கினா பிசாசை உரட்டி விட்டா அப்புறம் மறுபடியும் இதே பிசாசு திரும்பி வராதுன்னு என்ன கேரண்டி இருக்குது? நீங்களே எழுத்துன்னு விரட்டிட்டா சரி இவன்ட்டனுமே போக முடியாதுன்னு அது பாட்டுக்கு ஓடி போயிடும். அப்போ நீங்களே எழுத்து நிற்க சொல்கிறாரு. பிசாசுக்கு எழுத்து நில்லுங்க, பாவத்துக்கு எழுத்து நில்லுங்கன்னு சொல்கிறாரு. அது எழுத்துட்டா பிசாசுக்கு அங்கே இடமில்லை, வியாதிக்கு அங்கே இடமில்லை. இப்போ நான் போன செய்தியில் சொன்னேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுட்டார். இந்த பிசாசோடைய ஆளுகையிலேருந்து தூக்கி கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வச்சுட்டார். கர்த்தருடைய ஆளுகையில் அப்புறம் பிசாசுக்கு என்ன வேலை, அங்கே வியாதிக்கு என்ன வேலை, கவலைக்கும் குழப்பத்துக்கும் என்ன வேலை? அப்போ கவலைப்படாமல் இரு, குழம்பாமல் இரு, சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேல்ல, நில்லு, நீ செய்ய வேண்டியதில் செஞ்சுட்டேல்ல, நில்லு
பிசாசுக்கு எதிர்த்து நில்லு அப்படின்றாரு. இப்போ அது பற்றி நான் ஒரு வசனத்தை யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மேலே இருக்கும்போதே ஜெபம் பண்ணியிருக்கலாம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றி கொண்டது. இம்புட்டும் ஆயிடுச்சுன்ட்டான். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். சமுத்திரத்துக்குள்ளே பர்வதங்கள், அதில் இருக்க அடிவாரம். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. மேலே மூடிருச்சு, தாப்பா போட்டாச்சு. கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து. இப்படியெல்லாம் ஒருபாடு என்ன சொல்கிறான்? நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எப்போ? மீன் வயிற்றுக்குள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தப்புவித்தீர். எங்கே இருக்கிறான்? மீன் வயிற்றுக்குள்ளே. எங்கே இருக்கான்? கடலுக்கடியில். எங்கே இருக்கிறான்? பர்வதங்கள் அடிவாரத்தில் அங்கே கிடக்கிறான். எங்கே இருக்கிறான்? பூமியின் தாழ்பாலில் இவனை மூளை மூடிக்குச்சு. எங்கே இருக்கிறான்? எல்லாம் இவனை அடைக்கிறதா இருந்தது. கடலின் அலைகள் வெள்ளங்கள் இவன் மேல் புரண்டு போகிறது. அங்கே அதுவும் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இதை தாங்க நம்மளையும் சொல்கிறாரு. இப்போ அவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான், ஆழத்தில் இருக்கான், தண்ணிக்குள்ளே கிடக்கிறான், பூமியெல்லாம் அடைக்கிற மாதிரி. நம்ம கூட செத்தேன் அப்படி இன்னுமே பிழைக்கிறதுக்கு வழி இல்லைங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சது இல்லையா? அப்படி சமயத்தில் என்ன சொல்கிறாருங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. அப்படி சமயத்தில் என்ன சொல்லணும்? கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர்னு எப்போ சொல்லணும்? நமக்கு இன்னும் பிரச்சனை அப்படியே பயங்கரமான நிலைமையில் இருக்கிறப்ப. இந்த யோனா என்ன சொல்கிறான்? கடலுக்கு அடியில் மீன் வயிற்றுக்குள்ளே கடல் பாசியெல்லாம் சூழ்ந்துக்குச்சு, மேலே பூமியின் தாழ்பால் அடைச்சிருச்சு, வெள்ளங்கள் என் மேலே புரண்டு போச்சு, ஆழியனை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றியது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்னை என்றென்றைக்கும் அடைக்கிறதாய். என்ன ஒரு நாளைக்கு இல்லை, என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. அம்புட்டு அடைச்சிக்கிச்சு. ஆனால் இதாங்க விசுவாசம். நீர் என் பிராணனை அழிவுக்கு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எங்கே இருந்து சொல்கிறான்? மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து. எங்கே? கடலுக்கு அடியில். எங்கே? மேலெல்லாம் தாப்பெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு. பாதாளம் இவனை அடைக்கிறதா இருந்தது. எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு விண்ணப்பம் பண்ணி, அப்புறம் கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவிச்சிட்டாரா? இன்னும் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் தப்புவித்தீர். ஏன்னா அவன் இருதயத்துக்குள்ளே தெரிஞ்சிருச்சு. அதான் விசுவாசம். இருதயத்துக்குள்ளே தெரிஞ்சிச்சு, என்னை காப்பாற்றிட்டாரு. இருதயத்துக்குள்ளே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை காப்பாற்றிட்டாரு. இப்போ உங்களுக்கு வியாதி இருக்கலாம், உங்களுக்கு தெரியுதா? உங்கள் இருதயத்தில் தெரியுதா காப்பாற்றிட்டாருன்னு? சொன்ன வெறும் வாயால் பேசக்கூடாது. இருதயத்தில் தெரிஞ்சிருக்கணும், என்னை காப்பாற்றிட்டார்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா இருதயம் உணர்வு இல்லாமல் இருக்குது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது, பிசாசை குடியிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ உணர்வுள்ள இருதயம் என்ன சொல்லுது? என்னை காப்பாற்றிட்டார், என்னை விடுதலை ஆக்கிட்டார், என் வியாதியை நீக்கிட்டார், என்னை பலப்படுத்திட்டார், எனக்கு சோகம் கொடுத்துட்டார், எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், அல்லேலூயா அப்படி சொல்லுகிறாரு. அவன் சொல்லுவான். இது இருதயத்தில் இந்த வெளிப்பாட்டை பெற்றவன் வியாதி இருக்கலாம், அந்த பிசாசுடைய போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் உள்ள எனக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டார், எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை விடுதலை ஆக்கிட்டார், எனக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் சோகமாகிட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார்
அப்படின்னு சொல்லணும். யோனா அதை சொன்னான். அப்புறமா சமயத்தில் என் ஆத்மா தொய்ந்து போகையில், அவ்வளோ வேறப்ப பேசிவிட்டு அப்புறம் என் ஆத்மா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இவன் கிடக்கிறான் கடலுக்குள்ளே, மீன் வயிற்றுக்குள்ளே உள்ளே கிடக்கிறான். அப்போ நினச்சானா, ஆண்டவரே அப்படின்னு நினச்சானா. அப்போ இவனுடைய விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில், எங்கள் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து 8 சாம் சேர்ந்தது. சொல்லிட்டான். இப்போ என் ஜெபம் அங்கே போய் எட்டிருச்சுப்பா, அங்கே போய் எட்டிருச்சு. நான் கிடக்கிறது இங்கே, ஆனால் என் ஜெபம் அங்கே போய் சேர்ந்துருச்சு. அது எட்டிருச்சுன்னு இப்போ உங்கள் ஜெபம் எட்டிருச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்கள் ஜெபம் அங்கே போய் கர்த்தருடைய பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் போய் எட்டிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அது இருதயத்தில் தெரியணுங்க. அதாங்க வெளிப்பாடு, அதுதாங்க விசுவாசம். மற்றபடி விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வெறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, ஆனால் அதே நிலைமையில் இருந்தால் அப்படியே சீக்கிரமாக ஒரு நேரம் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சுருக்கிறாரு. இப்போ தாவீது கூட அவன் மனசு கொஞ்சம் ஊர் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சான். கண்ட பக்கம் தாவீதோட மனசு ஊர் சுற்றிச்சான். எங்கே பாஸ்டர் அப்படி எழுதியிருக்குது கேட்குறீங்களா? கேட்குறது எனக்கும் தெரியுது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு ஏன் சொல்லிக்கிறேன்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அது இவர் என்ன செஞ்சார்ல, என்ன செஞ்சார்? இப்போ மல்கியா புஸ்தகத்தில் கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தீர் அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் கேட்குறாங்களா, அப்படி சொல்லி எழுதி. இப்போ இவங்க மனசு அப்படி ஆகுது பாருங்க. அப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சும்மா என்னதுக்கிட்டு இருக்கிற, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மையை மறவாதே. இப்போ உணர்வில்லாத இருதயத்தோடு போய் தொலைச்சிடாத, கர்த்தர்கிட்ட நெல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுனா என்ன தெரியுது? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் நீக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அந்த சங்கீதம் 103 நல்லா ஒரு அற்புதமான சங்கீதங்க. அதோட தொடர்ச்சி, கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமாக உடைய பாவம் உன்னை விட்டு நீக்கப்பட்டது, அதெல்லாம் வருதா? அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இது ஒரு விசுவாச அறிக்கையின் சங்கீதம் தானா? அது ஏன் ஆத்மாவை சும்மா உட்காந்துருக்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டாக்கா அப்புறம் என்ன செஞ்சாருன்னு, அப்புறம் உலகத்தில் எதாவது கிடைக்குதா, இங்கே இவர்கிட்ட ஒன்றும் கிடைக்கல, அங்கே போகலாமா அப்படி நினப்பு வந்துடுது. அது என்ன சொல்லப்படுகிறது? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்னது? லட்டு, ஜிலேபி, பிரியாணியா? அது இல்லைன்னு சொல்லலை. லட்டு, பிரியாணி, ஜிலேபி எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீ வந்து சக்கரை வியாதிக்காரனாக இருக்க வேண்டியதில்லை. சக்கரை வியாதி இருந்தாக்கா அப்புறம் ஜிலேபி, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட முடியலை. ஆனால் கர்த்தர் வந்து உங்கள் வியாதியெல்லாம் போயிடுச்சுன்னு இப்போ நம்புறீங்களான்னு கேட்குறாரு. வியாதி, பிசாசு, சக்கரை வியாதி, மற்ற என்ன மயிர், மண்ணாங்கட்டி எல்லாம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் போக்கினார்னு உங்கள் நல்ல வார்த்தைகள். இந்த வியாதியை போக்கினார், அவருடைய தழும்புகளாலே குணமானேன், அவர் என்னை சுகமாக்கினார், அவர் என்னை பலப்படுத்தினார், என்னை எழும்ப பண்ணினார், என் தலையை உயர்த்தினார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய ஆலோசனை எனக்கு இருக்கிறது, எல்லாவற்றிலும் என்னை ஜெயமாய் நடத்துகிறார். அதை வேறு மாதிரி சொல்லணும்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அதில் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லல் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களில் கொண்டு போய் விடுகிறார்,
அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் தடி என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நீடித்த நாட்களாக நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். அப்படி உங்கள் இருதயம் பேசுதான். என்ன பண்ணுறதுங்க, வயிற்று வலியாக கிடக்குதுங்க, நிலைமை மோசங்க, காசு வேற இல்லைங்க, ஆஸ்பத்திரி போனால் அப்படி செலவாகுங்க. இந்த பேச்சு இருக்குதா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லல் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகளில் கொண்டு போய் விடுகிறார். அப்படி உங்கள் இருதயம் பேசுதான். இங்கே தான் விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறது டெஸ்ட்டு. அதனால தான் எலிசா மகனுக்காக ஜெபம் பண்ணி மகனை கொடுத்தான். ஆனால் மகன் செத்து போயிட்டான். செத்து போன பையனை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நான் போய் அங்கே போய் பார்க்குறேன்னா சுகந்தானான்னா எல்லாம் சுகந்தான். எப்படி என்ன எல்லாம் சுகந்தான்ட்டு போய் எலிசாட்டை பார்த்து பேச ஆளுகிறான். வேறு ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் பேசலை. அங்கே தன் குமாரத்தி சாக போகிறா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த நிலைமையில் ஆண்டவரே என் குமாரத்தையை பிழைக்க பண்ணு சுகமாக்கணும்னு சொல்கிறப்ப செய்தி வருது, பிள்ளை செத்து போச்சுன்னு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் ஐயோ செத்து போச்சேன்னு அவன் அலறலை, அவன் அங்கே புலம்பலை, அங்கே அழுகலை. இங்கே ஒருத்தர் வர்றார், இவர் வர்றார், வந்தார், இவரோட எழுப்பிட்டார். அப்போ அது இடையில் இடப்பட்ட நேரம் இவர் இருக்கிறார். அதனால் நாங்கள் புலம்ப வேண்டாம், அழுக வேண்டாம். அது அந்த மனநிலை. கர்த்தர் இருக்கிறதுனா கவலை இல்லை. கவலை இருந்தால் கர்த்தர் இல்லை. கவலை இருந்தால் கர்த்தர் இல்லை. கர்த்தர் இருந்தால் கவலை இல்லை. அப்போ உங்கள் இருதயம் கவலைப்படுதா? அப்போ கர்த்தர் உங்களோட கூட இல்லை. இல்லாதனால தானே கவலைப்படுறீங்க. அவர் இருந்தாக்க கவலை என்னத்துக்கு? அவர் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தனா அப்புறம் ஏன் பாவத்தை பற்றி நினைக்கிறீங்க? நான் சின்ன பாவி, பெரிய பாவி, அந்த பாவம் இந்த பாவம், சுத்தமாக கழுவப்பட்ட பாவி, அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமான் ஆக்கப்பட்டேன், அவருடைய மகிமை என் மேலே இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குது, இப்போ விட்டால் கூட பரலோகம் போயிடுவேன். இங்கே நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன். அவர் என்னை பலப்படுத்துகிறாரு, அவர் அறிகிற அறிவை தர்றாரு, எனக்கு போதித்து என்னை நடத்துகிறார், என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இப்படி இந்த இருதயம் பேசிக்கிட்டு இருக்குதா? அப்படி அந்த அவன் பாடிக்கிட்டே இருந்துட்டு, ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி பாடிக்கிட்டு இருந்துட்டு கடைசிக்கு ராஜாவாயிட்டான். இப்போது நீங்கள் ஆடு மேய்க்கிற ஆள் போல் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் அதை பேசுவீங்கன்னா, அதை பாடுவீங்கன்னா, நீங்கள் அவன் ராஜாவான மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிற்பீங்கல்ல. அதுதான் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையான விசுவாசம், அது சந்தேகப்படாத விசுவாசம், அது காணப்படாதவைகளின் அந்த வசனத்தை வாசிக்கவா? எபிரேயர் 11 நான் வாசிக்கிறேன். அந்த விசுவாசம்னா என்னன்னு போட்டிருக்கு? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியம். இப்போ சுகமாயிருச்சுன்னு நம்புறீங்க, சுகமாயிருச்சுங்க. வியாதி பிசாசு போயிடுச்சுன்னு நம்புறீங்க, பிசாசு போயிடுச்சுங்க. ஆனால் வியாதி அந்த வேதனை இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்கள் இருதயத்தில் பிசாசும் போயிடுச்சு, வியாதியும் போயிடுச்சு. அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். என்ன காணப்படலை? காணப்படுறது எது? வியாதி. காணப்படாதது எது? சுகம். அந்த காணப்படுற அந்த வியாதி வயிற்று வலியெல்லாம் மறந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு காணப்படாத சுகம் பெற்றேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியது, அவர் சொல்லிட்டாரு, அதனால் சுகம் வந்துருச்சு. சுகமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அப்படி சொல்கிறதை எதிர்பார்க்குறாரு. அதுதாங்க விசுவாசம். அப்படி சொல்லிட்டா நடந்துருது. விசுவாசமானது, விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். அது ஏதோ நம்புகிறோம், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரு நம்புகிறோம். யாரா பார்த்தீங்களா? இல்லை. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். நான் கர்த்தருடைய பரலோகத்தில் அங்கே அவருடைய வலது பாகத்தில் உட்கார்ந்துருக்கேங்க. யார் பார்க்குறது? ஆனால் உள்ளுக்கு என்னமோ தெரியுதுங்க. இந்த கண்ணு தான் பார்க்கலாம், இந்த கண்ணு ஏதோ பார்க்குதுங்க.
அங்கே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு உங்கள் இருதயம் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது போல் நீங்கள் சுகமானேன்னு நீங்கள் இப்போ சொல்லணும். அது ரட்சிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியணும், நீங்கள் சுகமாயிட்டீங்க, பிசாசை மேற்கொண்டுட்டீங்க, பிசாசு கதை முடிஞ்சிச்சு. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? இம்மானுவேலர் தானா? இம்மானுவேலர்னா கர்த்தர் நம்மோட இருக்கிறவர் தானே. இருக்கிறாரா? உங்களுக்காக அவர் வழக்காடுறாரா? உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுறாரா? அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த விடுதலை கொடுத்துட்டேங்கிறதுக்கும் அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்குவாங்க. சோகமாயிடுச்சு, விடுதலையானே, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டேன், அல்லேலூயா அப்படி சொல்லி, அப்படி தான் ஆபிரகாம் அவனுடைய சரீரம் செத்து போய் சாராவுடைய கற்பம் செத்து போயிருந்தப்போ அப்படி தான் கர்த்தரை தூச்சானா. நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோம், ஆனால் எங்கள் நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. எப்படி? நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோம், ஆனால் எங்கள் நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு சரீரம் செத்து போச்சு உண்மைதான், சாராளு கற்பம் செத்து போச்சு உண்மைதான், நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கதை மாறி போச்சு. நீர் எங்களை சரி பண்ணிட்டீர், வாலிபம் திரும்பி வருகிறது, எனக்கு ஈசாக்கு கிடைக்கிறான், அல்லேலூயா அப்படி சொல்லியிருந்திருக்கிறான். அதான் அந்த ரோமர் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்துக்கு மேலே இருக்கிறத பார்த்திங்கன்னா அது அப்படி சொல்லுது. இப்போ நாம் அதை சொல்லணும். ஜெயிக்கிறவங்க பாருங்கள், இந்த பவுலும் சீலாவும் நல்லா அடி வாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் தூக்கி ஜெயிலில் போட்டானுங்க. இவனுங்க அங்கே ராத்திரியில் நடுராத்திரியில் எழுந்திரிச்சிக்கிட்டு கர்த்தரை துதித்து பாடி அல்லேலூயா எங்களுக்கு விடுதலையும் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு அவன் எனத்தையே பாடி வச்சுருக்கிறான். உடனே பூமி அதிர்ச்சான், கதவு திறந்துக்குச்சான், கையில் இருந்த இதெல்லாம் விழுந்துருச்சான், விலங்கெல்லாம் விழுந்துருச்சான். அவங்க அந்த ஜெயிலர் ஐயையோ இவங்க ஓடி போயிட்டாங்கன்னா ராஜானை கொன்றுவானேன்னு சொல்லி தன்னையை குத்திக்க போனானா. இவன் இங்கே இருந்துக்கிட்டே நாங்கள் இங்கே தான்டா இருக்கிறோம், வி ஆர் வெரி மச் ஹியர், நீ உனக்கு ஒன்றும் செஞ்சுக்கிறாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்னு அவன் ஓடி ஆண்டவன் மாதிரே நாங்கள் என்ன செய்யணும்னு இந்த இயேசுவை ஏற்றுக்காப்பா நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி. இதில் என்ன, அந்த வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னது பெருசாக நினைக்கிறான், அன்றைக்கி அவன் ஞானஸ்நானம் எடுத்தது பெருசாக நினைக்கிறான். ஆனால் அங்கே இடையில என்னது, அங்கே பவுலும் சீலாவும் ஸ்தோத்திரம் இங்கே போய் ஏதோ பிரசங்கத்தை பண்ணால் அவங்க என்னவோ பண்ணி அடித்து போட்டு இங்கே தள்ளிட்டானுங்க. ஆனால் கர்த்தர் நீர் இருக்கிறீர், நீர் இன்னும் இருக்கிறீர், சிங்காசனத்தில் இருக்கிறீர், கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறப்ப நாங்கள் எப்படி ஜெயிலில் கிடக்க முடியும்? அல்லேலூயா நீர் இருக்கிறீர், அதனால் நாங்கள் ஜெயிலில் கிடக்க முடியாது அப்படின்னு அல்லேலூயான்னு பாடிட்டான். ஜெயிலே பிடிங்கிச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சோதனையிலே, போராட்டத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, வியாதியிலே அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இம்மானுவேலர் தானா இல்லையா? இருக்கிறார்களா? அப்புறம் இதெல்லாம் தூக்கி போடு, இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார், அல்லேலூயா ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா? சொல்லுங்க. மழை போயிடுச்சு. தன்னை கண்ணை திறந்து பார்க்கலாமா? நீ திறந்து பார்த்து இருந்தாலும் கூட மழை போயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்து மழை அங்கே இருந்தாலும் மழை காலிங்க. என்ன சொல்கிறாரு? சந்தேகப்படாமல் அது என்னத்துக்கு சொன்னால் சொல்லிட்டாச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. அவர் பேசினாலும் நடக்கும், நான் பேசினாலும் நடக்கும். அவர் பேசினாலும் மழை போகும், நான் பேசினாலும் மழை போகும். இப்போ என்ன, அவர் உனக்குள்ளேருந்து பேசுகிறேன்றார். அவர் நேரடியாக பேசாமல் அவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறேன், நீ பேசுகிறத கரெக்டாக பேசு, மலையை போ அப்படி சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் மலையை போ அப்படி சொல்லு, அது போயிரும்ன்றார். போயிரும்னு சொல்லி இருக்கிறார். போயிருமா போகாதா? போயிடும். அதுக்கு இல்லை இருக்குது, ஆமாம் இருக்குது, ஆனால் போயிடும். கதை முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் நேரடியாக பேசலான்னு சொல்கிறேன் கவனிங்க. அவர் நேரடியாக பேசலை, மலையை போ அப்படி நேரடியாக பேசலை, ஆனால் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறார். உங்களுக்குள்ளே இருக்காரா? இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? இருக்கார்ல, அப்போ பேசுங்க. மலையே போ, அகன்று போ, மலை போல பிரச்சனையே என்னுடைய வாழ்க்கையில் இங்கே மலை போல இருக்க பிரச்சனையை அகன்று போ என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் சொல்லுங்க. மலை போய்விட்டது, இந்த மலை இருக்குது, அது போச்சுங்க, கதை முடிஞ்சிருச்சுங்க, காணா போயிடுச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இயற்கைன்னு அது இருக்காதுங்க.
அந்த மலை அங்கே இருக்காது. ஏன்னா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் எது இருக்க முடியும்? அடங்காத எது இருக்க முடியும்? இன்றைக்கி பிசாசு ஆடுறான்னு எவ்வளோ ஆடுவேடா பார்க்குறேன் அப்படின்றாரு. இந்த பாவிகள் ஆட்டம் போடாது, நீ எவ்வளோ ஆட்டம் போடுவ பார்க்குறேன், இது உன் கடைசி ஆட்டம்டா அப்படின்றாரு. பிசாசை பார்த்து அவங்க உங்களுடைய எதிரிகளை பார்த்து அவர் சொல்கிறார், ஏய் இது உன்னுடைய கடைசி ஆட்டம் அப்படின்றார். அதாவது ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்களாம், அவருடைய கட்டுகளை நம்மை விட்டு அறுத்து போடுவோங்கிறார்களாம். அப்போ பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இப்போ நீங்கள் அப்படி சொல்லலாம், எனக்கு விரோதமாக அவளை பேசிகிட்டு இருக்கீங்களா, கதை முடிஞ்சிருச்சுடா உங்களுக்கு அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அதை நினச்சி பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. உங்களோட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, என்னோட கூட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுக்குற தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. சொல்லுங்க உங்களோட கூட இருக்கிறார்ல. அப்போ அந்த பிரச்சனை நின்னா கூட மறைஞ்சிருங்க. ஏன்னா சொல்லியாச்சுங்க, அது மறைந்து விடும். இந்த பிரச்சனை மறைந்து விடும். சுகத்தை அனுபவிப்பீர்கள், சமாதான சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள், கர்த்தர் கொடுக்க ஜெயத்தை அனுபவிப்பீர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். சகல நன்மையும் சம்பூர்ணமாய் நாம் அனுபவிக்கிறதுக்கென்று கொடுக்கிற தேவன் எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் அனுபவிக்கலாம். சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவர், எல்லாரும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். கரெக்டு தானா? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரா? அங்கேருந்து தானே வியாதியை வந்துச்சு. அவன் என்னத்தையும் சாப்பிட்டு வச்சு தானே தொலைச்சி தானே வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, சாவு வந்துச்சு. இப்போ சாப்பாட்டை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். அவன் சபிக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு நாசமாக போனேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் பிழைப்பீங்க. சொல்கிறாரோ, நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படும்ன்றார். யாத்திராகமம் 23:25 உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். வரி ஆசீர்வதிப்பார்னு, ரெண்டாவது வரி வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு, ஆசீர்வதிப்பார்னு வியாதியை விலக்குவேன்னு. கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நான் சொல்கிறேன் செய்கிறேங்கிறார். அப்போ இதை திரும்ப வாசிக்கவா? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இப்போ அவர் சொல்கிறாரா உங்களுக்கு? அப்படி தான் சொல்ல. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாரா, வியாதியை வளர்க்குறாரா, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறாரா? இப்போ இருக்க வயிற்று வலியெல்லாம் போச்சா? எல்லா சுகர் பிரச்சனையும் போயிடுச்சா? எல்லா ப்ரெஷர் பிரச்சனையும் போயிடுச்சா? எல்லா தொந்தரவும் கவலையும் போயிடுச்சா? போக்குங்க. கர்த்தர் இருக்கிறார், இம்மானுவேல் இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் இருக்கிறார். விடுதலை ஆனேன்னு சொல்லுங்கள். அங்கே அப்போ யோனா அப்படி தான் சொன்னான். இவன் கிடக்கிறது கடல் கடியில் மீன் வயிற்றுக்குள்ள. ஆனால் சொல்கிறான், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தான், பிடித்து கொள்ளுகிறவர் தான் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நான் அப்படி இல்லை, நான் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஜெபம் வந்து எட்டியது, விடுதலை ஆனேன். அல்லே லூயா போட்டிருக்கேன், மீன் கூட அவனை கக்கிருச்சு. இப்போ நீங்கள் அல்லே லூயா போடுங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவனை மீன் கக்கின மாதிரி உங்கள் ஆபத்திலேருந்து உங்களை விலக்கி உங்களை கக்கி விட்டுருவார். அல்லே லூயா. ஓகே, காட் இஸ் வித் யூ. காட் பிளஸ் யூ.